எல்லாருக்கும் இவங்க ஒரு உதாரண பெண்மணியாக இருந்தாங்க. சினிமாவில் நீ வந்து ஆணாதிக்கம் இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் நீயும் இருக்க முடியும், டிக்னிட்டியோட வாழ முடியும், உங்கள்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாதுன்னா என்ன நாங்களாம் பேசும்போது அவங்கள இருந்தால் சவுக்கார் மாதிரி இருக்கணையான்னு சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். பட் அவங்கள பார்த்து வியந்தது நிறைய மேடை நாடகங்களில், கே பாலச்சந்தர் சார் நாடகங்களெல்லாம் பார்த்து வியந்து போய் சவுக்காரமான அது ஒரு தனி கிக்கு தான். ஆரம்ப காலத்தில் எனக்கும் சின்ன வயசில் சவுக்காரனா ஐயோ அவங்க அழுவாங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்தது. அப்புறம் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது எந்த ரோல் கொடுத்தாலும் அசைச்சு தள்ளிட்டு போட்டாங்க. ஏவிஎம் சரவணன் நான் வந்து எதிர்நீச்சலில் பட்டுமாமி ரோலில் பார்க்கறதுக்குன்னு டிக்கெட் வாங்கின்னு போய் அந்த ட்ராமாவை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை, இன்னொன்று சுயமரியாதைங்க. அன்னைக்கு இல்லை இன்னி கடைசி வரைக்கும் சவுக்கார் ஜானகி அம்மா செட்டுக்கு வராங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு மரியாதையாக இருப்பாங்க. பாலச்சந்தர் சாரோடய ஆர்கியூ பண்ணுவாங்க, இது ஏன் இப்படி இது ஏன் அப்படின்னு. ஸோ அவங்க ரோலை அனலைஸ் பண்ணாமல் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அவளை அழகின்னு சொல்ல முடியாது, ஆனால் கேமரா முன்னாடி ஒரு வசீகரமான ஃபேஸ். இப்போ தான் சொல்கிறேன், இதுதானே அந்த டிக்னிட்டி. நீ பெண்மணியாக இருந்தாலும் நீ விட்டு கொடுத்தா தான் சினிமாவில் இருக்க முடியுங்கிறது கிடையாது. உன் தொழிலை நீ செய், டிக்னிட்டியோடு செய். கெத்தாக இருக்கணும். இந்த கெத்துங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா, அந்த கெத்துங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் சவுக்கார் தான். மறைந்த நடிகை சவுக்கார் ஜானகி அவர்களின் குடும்ப நண்பர் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வாங்க பேசலாம். வணக்கம் சார். மறைந்த நடிகை சவுக்கார் ஜானகி உங்களுக்கு எப்போ இருந்து தெரியும் சார்? எனக்கு இந்த கேள்வி இப்படி எப்போ தெரியாதுன்னு நீங்கள் கேட்டிருக்கலான்னு. அவ்வளோ பெரிய ஜேர்னி அது. எனக்கு இப்போ 76 வயசுமா, 76+. எனக்கு 10 வயசாக இருக்கும்போது நான் அவங்கள முதல்ல மீட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் படிக்காத மேதைங்கிற படத்தில் பார்த்துருக்கேன். நேரடியாக நான் பார்த்தது அப்போ தான். எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் அவங்கள நல்லா தெரியும். நான் ஒரு சின்ன நாடகத்தை நடிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கிளப் நாடகம், ஒரு இங்கிலீஷ் ப்ளே, ஒரு 1/2 hour 45 minutes. அதில் என் கூட நடித்தது யாருன்னா அவங்களும் ஒரு நடிகை, பட் அவங்க மறைந்த நடிகை சந்திரகலா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு எண்டில் எல்லாரும் வந்து சந்திரகலாவே பாராட்டிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட யாரும் வந்து என்னை பாராட்டவே இல்லை. அது காரணம் என்னென்னா, இந்த ஒரு அன்சிம்பத்தட்டிக் ரோல், அவங்களது வந்து நல்லா ஃப்ளாஷி டைலாக்லாம் இருக்கிற மாதிரி ரோல். நான் ஒரு வேளை தப்பாக பண்ணிட்டேன்னு ரொம்ப ஒரு சோகத்திலே உட்காந்தேன். அந்த 10 வயசில் அதெல்லாம் ஃபீல் ஆகும் இல்லையா. ரெண்டு பேர் நடிக்கிற நாடகத்தை எல்லாரும் வந்து அவங்கள பாராட்டுறாங்க, நம்மளோட பாரு. அப்போ சவுக்காரம்மா சீஃப் கெஸ்ட்டு அந்த நாடகத்துக்கு. அவங்க மட்டும் நேராக என்கிட்ட வந்தாங்க. வந்து என் முகத்தை பார்த்து, நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியும், யாரும் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ண வரலன்னு நினைக்கிறியா, ரோல் அந்த மாதிரி. ஆனால் நான் சொல்கிறேன், உண்டு தான் டிஃபிகல்ட் ரோல், ரொம்ப நல்லா பண்ண, நீ அந்த டிக்னிட்டியோடு பண்ண. அது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்லாம், ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பொழந்து கட்டுவாங்கள்ல, நல்லா இருந்தது. நீ குட்ஷப்பாடில் படிக்கிறேங்கிறது புரியுது எங்களுக்கு, நல்லாவே இருந்ததுன்னு. எனக்கு முதல்ல நாடகத்தில் என் நடிப்புக்கு என் முதுகில் தட்டி விட்டது ஃபஸ்ட்டு சவுக்காரம்மா தான். ஸோ அப்போலேருந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வராமல் இருந்ததில்லை, அவங்க கூப்பிட்டு நாங்கள் போகாமல் இருந்ததில்லை. ஸோ அது ஒரு அப்படி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஜேர்னி அவங்களோட. இத்தனை வருஷம் அனுபவம் இருந்திருக்கு. தில்லுமுல்லு படத்தில் நீங்கள் முறை அவங்க கூட இணைந்து நடிச்சப்ப இல்லை, தில்லுமுல்ல நான் நடிக்கவே இல்லையே, அந்த படத்தில் நடிக்கவே இல்லை. நான் அவங்களோட முதல்ல இணைஞ்சு நடித்த படம் எது ஞாபகம் இல்லை. அவங்க படமே, அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் ரங்கராட்னம்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதில் நான் நடித்தேன். அவங்களோட அது என்னுடைய 3ஆவதோ 4ஆவதோ படம் என்னுடைய கெரியரில். என் நாடகங்கள் தான் அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறது, அந்த 61 62லேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த இப்போ 2-3 வருஷம் முன்னாடி நான் போட்ட சாருகேசி இப்போ படமாக வந்தது இல்லை, கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த நாடக வடிவ வரைக்கும் பார்த்தாங்க அவங்க. ஸோ அவங்கள என்னை வந்து ஒரு நாடக நடிகனா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். போயா உங்கள் ஃபுல் டேலண்ட் இன்னும் சினிமாவில் யூஸ் பண்ணல போயா அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சாருகேசி படத்தை அவங்க பார்க்காம போயிட்டாங்களேன்னு ஒரு சின்ன வருத்தம், பார்க்க முடியல அவங்களால. ஸோ எல்லா நாடகங்களையும் பார்த்துருக்காங்க. நான் முதல்ல நடித்தது அவங்க ப்ரொடியூசராக ரங்கராட்னம்ங்கிற படத்தை கிருஷ்ணன் பஞ்சு சார் டைரக்ஷனில் நான் காமெடி பண்ணுறேன். யாரோட எனக்கு காம்பினேஷன்னா, தேங்காய் சீனிவாசனோடையும் மனோரமாவோடையும் நான் காமெடி டீம். அதுதான் எனக்கு அப்போ அவங்களும் இருக்காங்க அந்த படத்தில். அப்போ தான் நான் முதல்ல இணைஞ்சு நடித்தது. பட் அவங்கள பார்த்து வியந்தது நிறைய மேடை நாடகங்களை, கே பாலச்சந்தர் சார் நாடகங்களெல்லாம் பார்த்து வியந்து போய் சவுக்காரமான அது ஒரு தனி கிக்கு தான். ஆரம்ப காலத்தில் எனக்கும் சின்ன வயசில் சவுக்காரனா ஐயோ அவங்க அழுவாங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்தது. அப்புறம் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது எந்த ரோல் கொடுத்தாலும் அசைச்சு தள்ளிட்டு போட்டாங்க. நீங்கள் சொன்ன தில்லுமுல்லே ஒரு எக்ஸாம்பிள், இந்த பட்டுமாமி ஒரு எக்ஸாம்பிள், அதெல்லாம் ப்ரில்லியன்ட்.
சார் தில்லுமுல்லு படம் இத்தனை வருடங்கள் தாண்டியும் இப்ப நிக்குது சார். அவங்களோட இந்த லெகசிய எப்படி பார்க்குறீங்க நீங்க? தில்லுமுல்லு படம்லாம் நான் பெருசா நிக்குதுன்னுலாம் நான் சொல்றேன். அவங்களுக்கு பேர் வாங்கி குடுத்தது எதிர்நீச்சல் பட்டுமாமி ரோல் தான். தில்லுமுல்லு வந்து அவங்க ஈஸியா பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த ரோல. உங்க ஜெனரேஷனுக்கு வேணா அது அந்த படம் ரொம்ப படம் பெரிய இதா கனெக்ட்டா இருக்கலாம். இருக்கு சார். அவங்க ஸ்கோர் பண்ணது இப்ப எதிர்நீச்சல்ல அந்த பட்டுமாமிங்கிறது அதுவும் நீங்க நாடகத்துல பார்க்கணும். சினிமால பார்த்தது ஒண்ணுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த எதிர்நீச்சல் நாடகத்த சவுக்காரம்மாவ அந்த மடிசார் ட்ரெஸ்ல பார்த்து அவங்க பேசுற அந்த அந்த லாங்குவேஜ் கிண்டல் பண்றதெல்லாம் பார்க்கணுன்னே ஒரு க்ரவுட் டிக்கெட் வாங்கிட்டு வரும். அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்த க்ரவுட்ல ஒரு பெரிய புள்ளி ஒருத்தர் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? யாரு சார்? அவரே என்கிட்ட சொல்லியிருக்கார். முரட்டுக்காலை ஷூட்டிங் போது. ஏவிஎம் சரவணன். நான் வந்து எதிர்நீச்சல்ல பட்டுமாமி ரோல பார்க்கறதுக்குன்னு டிக்கெட் வாங்கின்னு போய் அந்த ட்ராமாவ பார்ப்பேன்னு சொல்லியிருக்காரு அவர். சார் இவ்ளோ தூரம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு. ப்ரொடியூசராவும் இருந்திருக்காங்க. அவங்களோட ப்ரொடியூசர். ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஸ்ட்ரெங்த்தா அவங்களுடைய தன்னம்பிக்கை, கரேஜ். ஏன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தபோது எப்படி வந்தாங்கன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப கஷ்டத்துல, சோகத்துல, ஏழ்மையில தான் வந்தாங்க. குழந்தையோட வந்தாங்க. பொழப்புக்காக நடிக்கணும்னு சொல்லி தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க. பட் ஒரு சிங்கிள் உமனா ஃபேமிலியில பெருசா சப்போர்ட்டே கிடையாது. யார் சப்போர்ட் பண்ணணுமோ அவங்க சப்போர்ட் பண்ணல. சிங்கிள் உமனா இருந்து 3 பசங்கள பிரமாதமா வளர்த்து விட்டு, ஓஹோன்னு இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அவங்க உழைச்சிருக்காங்கன்னா, அதுவும் அதில எது அவங்களுடைய திறமைன்னு சொல்லணும்னா, அவங்க வந்த பீரியட்ல நீங்க பார்க்கணும். யார் யார் ஹீரோயின் நீங்க பார்க்கணும். பானுமதி, சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி என்ன எல்லாம் ஹீரோயின்ல டாப் டாப் ஆக்ட்ரஸ். டாப் ஆக்ட்ரஸஸ் ஒருத்தரும். ஸோ அவங்களோட இவங்கள வந்து சாஃப்ட் ரோல் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த சாஃப்ட் ரோல் மத்தியிலும் தனக்குன்னு ஒரு பேர் வாங்கிக்கிட்டு, இந்த ரோல்லாம் சவுக்கார் தான்யா அப்படின்னு சிவாஜியோட, எம்ஜிஆரோட, ஜெமினியோட எல்லாரோடையும் நடிச்சிட்டாங்களே. இன்ஃபேக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண காவிய தலைவிங்கிற படத்துல ரவிச்சந்திரோட கூட பேரா பண்ணியிருக்காங்க அவங்க. நான் நடிச்ச ரங்கராட்டினத்தையும் ரவிச்சந்தர் தான் பேர் அவங்களுக்கு. ஸோ அது வந்து அவங்களோட தன்னம்பிக்கை தான். தன்னம்பிக்கை. இன்னொன்னு சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. டிக்னிட்டி. அன்னைக்கு இல்லை இன்னி கடைசி வரைக்கும் சவுக்கார் ஜானகி அம்மா செட்டுக்கு வராங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு மரியாதையாக இருப்பாங்க. தப்பாக ஒன்றும் பேசிடக்கூடாது அப்படின்னு. அவங்கக்கிட்ட அது மாதிரி யாரும் பழகவே முடியாது. வரம்பை மீற முடியாது அவங்கக்கிட்ட. ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. காமெடின்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. ஆனால் அந்த வரம்பை மீறினா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. தட்ஸ் ஆல். அந்த டிக்னிட்டி. இதை பற்றி தான் என்கிட்ட அடிக்கடி சிவாஜி சார் சொல்லியிருக்கார். புதிய பறவை பற்றி பேசும்போது நிறைய சொல்லியிருக்காரு. சவுக்கார் ஜானகிங்கிற டாபிக் வந்தால் அவ கிளாஸ் அப்படின்னு வர்றார். அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார் சவுக்கார் அம்மாவை பற்றி. சார் உங்களுக்கு 10 வயசுல இருந்தே சவுகார் ஜானகி அவர்கள தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்ப இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுல் ஆஃப் காம்படிஷன். எல்லாமே இங்க போட்டி தான் நிறைஞ்ச உலகம் தான் ஆமாம் சினிமா ஆமாம் உலகம். ஆமாம். அப்படி இருக்கும்போது உங்கள மாரி ஒரு யங்ஸ்டர் கூட அவங்க ஒரு எல்டர் வுமனா எப்படி அவங்க சகஜமா பழகுனாங்க? என்னோட பழகுனது பெரிய விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு 10 வயசுலேருந்து தெரியும். நான் அவங்களோட நடிக்கும்போது எனக்கு அப்போ 20 வயசு. ஸோ அதனால் அது என்னோட எல்லாரோடையும் சகஜமாக பழகுவான். நான் தான் சொல்கிறேனே அவங்களோட கம்பெனி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. எந்த டாபிக் வேணால் பேசுவாங்க அண்டர் த சன். அவ்வளோ ஜென்ரல் நாலேஜில் உண்டு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அவங்க எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் படிக்கல. உலகம் தான் அவங்க கற்றுக்கிட்ட பல்கலைக்கழகம். தன்னை எப்படி அவங்க அப்படி பண்படுத்திக்கிட்டாங்கன்றது எனக்கு புரியவே இல்லை. நீங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேசணுன்னா சவுக்காரம்மா பேசுகிற இங்கிலீஷ் கேட்கணுன்ட்டு. அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த உயர்ந்த மனிதனுங்கிற படத்தில் அவங்க பேசுகிற அந்த இங்கிலீஷ் எல்லாம் படு ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாரோடையுமே அது மாதிரி சகஜமாக பழகுவாங்க. அதானே சொல்கிறேனே, என்னோடையும் சகஜமாக தான் பழகுவாங்க. பட் நானும் ஏதாவது ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசினேன் அப்படின்டுவாங்க. தட் இஸ் வேர் ஹர் டிக்னிட்டி கேம் இட். சார் நீங்க சொன்ன மாரி கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ வருடங்கள் இவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நிறைய இண்டஸ்ட்ரிக்கு. கான்ட்ரிபியூட் அண்ட் இருந்திருக்காங்களே இவ்வளோ பேர் மத்தியில் இத்தனை. மற்றவங்கெல்லாம் கிளாமர் ஹீரோயின்ஸ். ப்ரொடியூசராவும் ஆயிருக்காங்களே. ப்ரொடியூசர் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணல அவங்க தவிர ப்ரொடியூசராக இருக்காங்க. இப்படி ஒருத்தவங்கள திரையுலகம் இன்னைக்கு இழந்திருக்கு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நான் இழந்திருக்குன்னு சொல்ல மாட்டேம்மா. அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு நேரம் வந்தாச்சு, போயாகணும். அவங்க ஒன்றும் அகால மரணம் அடையலையே. 94 வயசு முழுமையான வாழ்க்கையை அனுபவித்து நல்ல பேர் கிடச்சி உச்சத்துக்கு போய் எல்லாரோட மதிப்பும் பெற்று அடுத்த உலகத்துக்கு போயிருக்காங்க. அவ்வளோதான். நான் அதனால தான் இது ஒரு இரங்கல் செய்தி, சோகமாக நான் அதை கொண்டாடவே விரும்புகிறேன். இட் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் த லைஃப் ஆஃப் அ ஒண்டர்ஃபுல் உமன். அதுவும் இன்னொன்று முக்கியமாக அவங்களுக்கு அப்புறம் வந்த பெண்மணிகள், ஹீரோயின்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இவங்க ஒரு உதாரண பெண்மணியாக இருந்தாங்க.
சினிமாவில் நீ வந்து ஆணாதிக்கம் இருக்கிற இந்த சினிமா உலகத்தில் கண்டிப்பா. நீயும் இருக்க முடியும், டிக்னிட்டியோட வாழ முடியும், உங்கள்கிட்ட எவனும் வாலாட்ட முடியாதுன்னா என்ன நாங்களாம் பேசும்போது அவங்கள இருந்தால் சவுக்கார் மாதிரி இருக்கணையான்னு சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம். அதுதான் அவங்க ஐ திங்க் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், மோர் தென் எனிதிங். அண்ட் அவங்க சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறோன்னு அவங்க ஃபீல் பண்ணதே கிடையாது. அதான் ஒர்க் எத்திக்ஸ்னுவாங்க. கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இது சிவாஜி சார் சொல்லுவார், கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுவோம் அவ. நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தால் பசி தீரும், பாலும் பழமும் எல்லா படத்துலையும் செகண்ட் ஹீரோயின் தான் அவங்க. ஆனால் அதை கரெக்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரமாதமாக பண்ணாங்க. நான் வந்து திருப்பி திருப்பி சிவாஜி பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவருடைய டாப் 20 படங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 10 படத்தை சவுக்கார் தான் பேராக இருப்பாங்க. அவ்வளோ மதிப்பு வச்சுருந்தார் அவங்க இவங்க மேலே. ஈக்குவலி. அண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரோட படங்கள் பார்த்தா அதில் நிறையா நடிச்சிருக்காங்க. அவருக்கு ஓஹோன்னு பேர் வாங்கி கொடுத்த அந்த கஷ்ட காலத்தை எடுத்த படம் அந்த ஒளி விளக்கு. அவருக்கு அப்போ தானே உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த ஒளி விளக்கில் இவங்க தானே மெயின் ரோல். சார், எங்க ஜென்ரேஷன் படம்ன்றனால நாங்க திருப்பியும் அந்த ஒரு கேள்வி கேட்டுக்கணும்னு ஆசைப்படுறோம். தில்லுமுல்லு படத்துல நாகேஷ் இருப்பாரு, தேங்காய் சீனிவாசன் இருப்பாரு, ரஜினி இருந்திருப்பாரு. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் அட் த சேம் டைம் ஹியூமரஸாவும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. பேரலா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த ரோலை பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு அதான் சொன்னேன், அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க சும்மா ஏனோ தானே வந்து டைலாக்லாம் படிக்க மாட்டாங்க. டைரக்டரோட பேசுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. அதை நான் பார்த்துருக்கேன் செட்டில். அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் காவிய தலைவி. உங்களுக்கு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, ஒன் ஆஃப் த கிளாசிக் பிக்சர்ஸ் டைரக்டட் பை கே பாலச்சந்தர். பாலச்சந்தர் சாரோடய ஆர்கியூ பண்ணுவாங்க, இது ஏன் இப்படி, இது ஏன் இப்படின்னு. ஸோ அவங்க ரோலை அனலைஸ் பண்ணாமல் பண்ணதா சரித்திரமே கிடையாது. அண்ட் அது அவங்களுக்கு பிடிச்சாதான் அந்த ரோலை பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ரோல்னால் அது கண்ணாமனே திட்டுவாங்க. ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல சொல்லிவிடுவாங்க ஓப்பனான மாதிரி. அந்த மாதிரி எல்லாருக்கும் மாட்டும் இல்லை சில ரோல்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது எப்படின்னா பண்ணியிருப்பாங்க, கடைசியில் பார்த்தா எடிட்டிங்கில் போயிட்டுருக்கோம் எல்லாம். அது அந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிருக்கு 1-2 படங்கள். அதெல்லாம் போல்டாக சொல்லியிருக்காங்க. அவங்க நடித்த ஒரு அற்புதமான படம் யாருமே அதை பற்றி சொல்கிறதே இல்லை. உங்கள் ஜெனரேஷனுக்கு தெரியாது டெஃபினட்டாக. குமுதம்னு ஒரு படம், ஒரு பிளைண்ட் கேர்ளாக நடிப்பாங்க அதில். அப்போ அந்த காலகட்டத்தில் என் வயசு பார்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஒரு சாங் ரொம்ப ஃபேமஸ் அவங்க பாடினது. அவங்க மேலே சீக்வன்ஸு எம்எஸ் ராஜேஸ்வரின்னு ஒரு லேடி பாடுவாங்க. அந்த குழந்தை குரலில் பாடுவாங்க. மியாவும் மியாவும் பூனைக்குட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும், எடுத்து போட்டு பாருங்க. அது எங்களுக்கெல்லாம் இப்போ சின்ன வயசில் அதுதான் பெரிய பாட்டு. மியா மியா பூனைக்குட்டி, ஊரை சுற்றும் வீட்டை சுற்றும் பூனைக்குட்டி, அத்தான் மனசு வெள்ளை கட்டி அவர் அழகை சொல்லி செல்லக்குட்டின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப ஃபேமஸ் அவங்களது. அது ஒன்று அஃப்கோர்ஸ் அடுத்தா தம்புஜம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதெல்லாம். ஸோ ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் ஆகும், வெரி வெரி ஃபைன் ஆர்டிஸ்ட். அதான் அவங்களுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை அழகின்னு சொல்ல முடியாது, ஆனால் கேமரா முன்னாடி ஒரு வசீகரமான ஃபேஸ், அவங்க மற்றவங்களை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ். சாமிங்கா அதை அப்படியே டிக்னிட்டி டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல சாஃப்ட் ரோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கம்பீரமான ரோல்ஸ் பண்ணி தில்லுமுல்லாம் வரைச்ச பிச்சு செவரேறி குச்செல்லாம் வந்து எல்லாம் கலெக்டாக பண்ணுவாங்களே. எப்பேற்பட்ட ரோல் அது சார். ஒரு பெண்மணியா அவங்க இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ப்ரொடியூசருங்கிற ரோல் ரொம்ப ரொம்ப டஃப்பான ரோல். அதையும் அவங்க பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணாங்க. அவங்க ஒரு 2 or 3 பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு தைரியம் தான் அவங்களுடைய முதலீடே. ஏன்னா அவங்க இறக்கி விடும்போது எல்லாம் அடி வாங்கிட்டு தானே இறங்கினாங்க. அவங்க இந்த ஃபீல்டில் கஷ்டப்பட்டு தானே இறங்கினாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வரணும்னு போது உங்களுக்கு தைரியம் இருந்தால் தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இங்கேயே சோர்ந்து போயிட்டீங்கன்னா வந்திருக்கவே முடியாதே, இல்லையா? ஸோ அது அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அந்த தைரியம். அதான் சொல்கிறேனே, அந்த தைரியம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆம்பளை ஹீரோ வந்தால் எவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்களோ செட்டில், அந்த மதிப்பு வரும். சவுக்காரமாக உள்ளே வராங்கன்றா. அட் த சேம் டைம் ஜாலியாக இருப்பாங்க. என்னோடலாம் படு ஜாலியாக இருப்பாங்க. மகன் உயிரை விடுவாங்க. இல்லாட்டா நான் சொல்கிறேனே, பெங்களூரில் நான் போய் நாடகம் போட 30 மைல் தள்ளி எங்கேயோ இருக்காங்க. அவங்க காரை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்டோட வந்து நாடகம் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு போவாங்க. வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். சார், இப்போ அவங்களுடைய மறைவு இப்போ நடந்திருக்கு. பர்சனலாக உங்களுக்கு அவங்கள பற்றி சொன்னனே ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு யூனிக்கான மெமரியோ என்ன உங்களுக்கு ஞாபகம் வராது? யூனிக்கான மெமரி என்னென்ன அவருக்குன்னா, அவங்க அருமையான குக்கு. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி இந்த நிறைய குக்கரி ஷோஸ் எல்லாம் வருது இல்லை, குக்கிங் ஷோஸு. அது அவங்க மட்டும் அந்த மாதிரி ஒன்று அந்த காலத்தில் அந்த டிவியெல்லாம் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டாப்பில் இருந்திருப்பாங்க. வாட் அ குக் ஷி வாஸ். இது ஏன் எனக்கு தெரியும்னா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஃபேமிலி போய் அவங்க வீட்டில் சாப்பிட்டு வருவோம். அவங்க கதவை திறந்து எங்களை ரிசீவ் பண்ணும்போதே அந்த செனட் ஆஃப் ரோடில் அந்த ஏப்ரன் போட்டுட்டு, வாங்க வாங்க இப்போ தான் இது பிடிச்சிட்ருக்கேன், ஐம் பேக்கிங் சம்திங் வெயிட் அப்படின்னு உட்கார சொல்லிட்டு போய் அவங்களே குக் பண்ணி வந்து அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அதில் ஒரு தனி இது அவங்க. ஸோ எனக்கு அதுதான் ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட்
அந்த ஒரு மெமரி டிக்னிஃபைடு தான் இல்லைன்னா உங்களோட இருக்கு. அவங்க வாட் அ குக் ஷி வாஸ் அண்ட் வாட் அ ஹோஸ்ட் ஷி வாஸ். அவங்க வீட்டுக்கு வரவங்களை விருந்தோம்பலுங்கிறது ஒரு தனியிலே நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல். அதித்தியை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறத ஹாஸ்பிட்டாலிட்டியில் குயினா. ஒரு 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 இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். அந்த கோகனட் க்ரோவ்னு சொல்லிட்டு அவங்க நடத்திட்டு இருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஹேரிங்டன் ரோட்டில் சேட்பட்டில். அங்கே எவ்ரிடே அவங்க இருப்பாங்க. குக்ஸு செஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் ஷீ வில் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வந்து எல்லார் டேபிள்லேயும் வந்து இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு 2, 3 தடவை அங்கே போயிருக்கேன். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்னம்மா இவ்வளோ பிரமாதமான குவாலிட்டிலாம் தரீங்களே, அப்போல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? எண்ணெய் இதெல்லாம் பெஸ்ட்டு, அவ்வளோ காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது, லாபம் வருதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில், மஹேன் யூ நோ ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் எனிதிங்னா. புரியுதா நான் சொன்னது? ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி. அதுதான் அவங்க லைஃப் இது. அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாதனால தான் ரோல்ஸும் பர்ஃபெக்டாக பண்ணாங்க, பிஹேவியரில் அப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மதிப்பு கிடைச்சிது. இதுதான் சௌகார் ஜானகி கிட்ட மற்றவங்க கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், சினிமால இருக்கிற பெண்கள் சௌகார் ஜானகி அம்மா கிட்ட இருந்து கத்துக்கணும்னு இப்போ நினைக்கிறேன். தான் சொல்கிறேன், இதுதானே அந்த டிக்னிட்டி. நீ பெண்மணியாக இருந்தாலும் நீ விட்டு கொடுத்தா தான் சினிமாவில் இருக்க முடியுங்கிறது கிடையாது. உன் தொழிலை நீ செய், டிக்னிட்டியோடு செய், அத்துமீற விடாதே, வரம்பு மீற விடாதே யாரையும். வாட் ஐ டூ இஸ் மை ஓன். அதுவும் அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த இஷ்ட வெறுப்புகள் வேறு. பட் என்னை யாரும் இப்படி சொல்லு அப்படி சொல்லு வளைஞ்சு கொடுன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு அந்த டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணாங்க. அது நிறைய ஹீரோயின்ஸ் அதான் நான் சொல்கிறேனே சார், அப்போல்லாம் வரவங்கலாம் கெத்தாக இருக்கணும். இந்த கெத்துங்கிற வார்த்தை இருக்குது தெரியுமா? அந்த கெத்துங்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷன் சௌகார் தான். சார், அவங்களோட நினைவுகளை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.